Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 138. First slide பார்க்கலாம். Keep vigil on mysterious illness in West Godavari, officials told. மேற்கு கோதாவரியில் மர்மமான நோய் குறித்து விழிப்புடன் இருங்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸோ இந்த விஜில் அப்படின்னா விழிப்புடன், கீப் விஜில்னா விழிப்புடன் இருங்கள். மிஸ்டீரியஸ் இல்னஸ் அதாவது மர்மமான நோய் குறித்து ஆன் மிஸ்டீரியஸ் இல்னஸ் இன் வெஸ்ட் கோதாவரி அதாவது மேற்கு கோதாவரியில் அஃபிஷியல் அதிகாரிகள் தெரிவித்தனர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். COVID-19 வேக்சினேஷன் லோ டர்ன்அவுட் ஆஃப் மெடிக்கல் பர்சனல் ஹெல்த் கேர் ஸ்டாஃப் இன் தெலுங்கானா. COVID-19 தடுப்பூசி சிகிச்சை தெலுங்கானாவில் மருத்துவ பணியாளர்கள் சுகாதார ஊழியர்கள் குறைந்த எண்ணிக்கையில் பங்கேற்பு குறைந்த வாக்குப்பதிவு அதுதான் லோ டர்ன் அவுட் அப்படின்னு. ஸோ COVID-19 வேக்சினேஷன் அதாவது COVID-19 தடுப்பூசி சிகிச்சை, வேக்சினேஷனாக தடுப்பூசி சிகிச்சை, லோ டர்ன் அவுட் அப்படின்னா குறைந்த எண்ணிக்கையில் பங்கேற்பு ஆஃப் மெடிக்கல் பர்சனல் மருத்துவ பணியாளர்கள் ஹெல்த் கேர் ஸ்டாஃப் சுகாதார ஊழியர்கள் இன் தெலுங்கானாவில். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். A 45-year-old female Anganwadi worker from Warangal identified as G. Vanitha of Deen Dayal colony died on Sunday morning. தீங்காயில் காலனியை சேர்ந்த ஜி வனிதா என அடையாளம் காணப்பட்ட வாரங்களை சேர்ந்த 45 பெண் அங்கன்வாடி தொழிலாளி ஞாயிற்றுக்கிழமை காலை உயிரிழந்தார். ஸோ a 45 years old female அதாவது 45 வயது பெண் அங்கன்வாடி ஒர்க்கர், 45 வயது பெண் அங்கன்வாடி தொழிலாளி ஃப்ரம் வாரங்கள் அதாவது வாரங்களை சேர்ந்து ஐடென்டிஃபைட் அஸ் ஜி வனிதா அடையாளம் காணப்பட்ட, ஐடென்டிஃபைட் அஸ்னு ஹைலைட் பண்ணிடுறேன், அடையாளம் காணப்பட்ட ஜி வனிதா என்ன அடையாளம் காணப்பட்ட, ஐடென்டிஃபை அஸ் ஜி வனிதா என அடையாளம் காணப்பட்ட ஆஃப் தீன் தயாள் காலனி தீங்காயில் காலனியை சேர்ந்த டைட் ஆன் சண்டே மார்னிங் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை உயிரிழந்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இதோட கண்டிஷன் ஸ்லைட் தான் நெக்ஸ்ட்டு. She had received, the Vanitha had received the first dose of vaccine Shambet Urban Primary Health Center on January 19. Vanitha is survived by her 2 children. Her husband predeceased her by 5 years. The predeceased her by 5 years தான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. The predeceasedனா this is her by அதாவது அவள் இறந்த இன்னையிலிருந்து அவள் இறந்த நேரத்திலிருந்து 5 வருடங்களுக்கு முன்னால். predeceasedனா 5 வருடங்களுக்கு, by 5 yearsனா 5 வருடங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார். அதான் ஹஸ்பண்ட்னா அவரது கணவர். ஸோ ஜனவரி 19 ஷாம்பட்டிஸ் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தை தடுப்பூசியின் முதல் அளவை பெற்றார். வனிதா தனது 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். அவரது கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். So she had received the first dose of vaccine at Siambet. She had received அதாவது வனிதா அவள் தடுப்பூசியின் முதல் அளவை பெற்றார். வேக்சின் தடுப்பூசி ஃபர்ஸ்ட் டோஸ்னா முதல் அளவை பெற்றார். She had received பெற்றார். at Siambet அதாவது ஷியாம்பேட்டை நகர் அர்பன் நகர பிரைமரின ஆரம்ப ஹெல்த் சென்டர்னா சுகாதார நிலையத்தில் ஜனவரி 19 வனிதா இஸ் சர்வைவ்ட் பை ஹர் 2 children. அவர் தனது 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். சர்வைவ்னா வாழ்ந்து வந்துள்ளார். ஹர் ஹஸ்பண்ட் அவளுடைய கணவர் predeceased her by 5 years 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கேஸ் ஃபைல்ட் அகெயின்ஸ்ட் protesters against citizenship law cancelled. Chief Minister எடப்பாடி announces in தென்காசி. குடியுரிமை சட்டத்தை எதிராக போராட்டம் நடத்தியவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டன. தென்காசியில் முதல்வர் எடப்பாடி அறிவிப்பு. ஸோ இதில் ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னா போராட்டம் நடத்தியவர்கள், கேஸ் ஃபைல்டு அகெயின்ஸ்ட் அதாவது கேசஸ் அப்படின்னா வழக்குகள், ஃபைல்டு அகெயின்ஸ்ட்னா தாக்கல் செய்யப்பட்ட, எதிராக தாக்கல் செய்யப்பட்ட, அதாவது போராட்டம் நடத்தியவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட case filed against protesters against citizenship law
குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக, அந்த சிட்டிசன்ஷிப்பிலான குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக. வழக்குகள், த கேசஸ், ரத்து செய்யப்பட்டன, கேன்சல்டு. சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அனௌன்சஸ் இன் தென்காசி. தென்காசியில் முதல்வர் எடப்பாடி அறிவிப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கவர்னர்ஸ் டெட்லைன் டு ப்ரூவ் மெஜாரிட்டி ஆன் 22nd. நாராயணசுவாமி urges to retain power, consultation with legal experts. 22 மெஜாரிட்டி நிரூபிக்க கவர்னர் கெடு, ஆட்சியை காப்பாற்ற அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள நாராயணசாமி தீவிரம், சட்ட நிபுணர்கள் ஆலோசனை. ஸோ த டெட்லைன் அப்படின்னா கெடு, ரிட்டைன் பவர் அப்படின்னா ஆட்சியை ரிட்டைன் பவர் ஆட்சியை காப்பாற்றல், அதிகாரத்தை காத்துக்கொள்ள. நாராயணசாமி அர்ஜஸ் அப்படின்னா தீவிரம், இங்கே நாராயணசாமி தீவிரம். சட்ட நிபுணர்களின் ஆலோசனை, கன்சல்டேஷன் வித் லீகல் எக்ஸ்பர்ட்னா லீகல் எக்ஸ்பர்ட்னா சட்ட நிபுணர்கள். கவர்னர்ஸ் டெட்லைன், அதாவது டெட்லைன்னா கெடு, டு ப்ரூஃப் மெஜாரிட்டி நிரூபிக்க கவர்னர் கெடு, கவர்னர்ஸ் டெட்லைன், கவர்னருடைய கெடு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். த ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்ட் பை நாசா லேண்டட் ஆன் மார்ஸ். நாசா அனுப்பிய விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது. ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா விண்கலம், மார்ஸ்னா செவ்வாய் கிரகம். த ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்ட் பை நாசான்னா நாசா அனுப்பிய விண்கலம், லேண்டட்னா தரையிறங்கியது ஆன் மார்ஸ், செவ்வாய் கிரகத்தில். Thank you for watching friends. If you like this video, please share, comment, subscribe and click the bell icon. Thank you.